முதல்ல கொடுத்தோடனே என்ன பார்ப்பீங்க? எல்லாரும் வந்து மூஞ்சி நல்லா இருக்கா, கை கால்லாம் வேலை செய்யுதா, கையை அசைக்குதா குழந்தை அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இப்போ இதை பார்க்குறப்பவே முதல்ல வந்து இந்த குழந்தைக்கு நம்ம எல்லாரும் பார்க்குறது அந்த முகம் இல்லை, முகம், கண், மூக்கு, காது எல்லாம் நல்லா இருக்குதா, எல்லாம் ஒழுங்காக வேலை செய்யுதா, குழந்தை சத்தம் போட்டால் காது இதெல்லாம் பண்ணி இந்த குழந்தைக்கு நல்லா இருக்கான்னு பார்ப்போம். இப்போ இதே குழந்தை வந்து ஒரு பிரச்சனையோட பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதாவது முகம் வந்து சரியில்லை அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முகத்தில் வந்து நம்ம மண்டை ஓடு இருக்கு, முகத்துலேயும் நிறைய சின்ன சின்ன எலும்பு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒவ்வொன்றும் சின்ன சின்ன எலும்புகள். அதே மாதிரி நலரணும்னா அந்த மண்டை ஓடு அப்படியே இருக்க முடியாது, மண்டை ஓடு எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஸோ அதேனால தான் இந்த மாதிரி அந்த சின்ன சின்ன கோடு போட்டிருக்கலையே அதெல்லாம் பேர் வந்து சூடஸ் ஒழுங்காக கூடாது, சீக்கிரமாக கூடிடும், பிறந்த உடனே கூடிடும். அதனால என்ன ஆகும்னா தலையோட ஷேப்பே வேறு மாதிரி ஆகிடும். பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இருப்பாரு, ஸோ ஒரு மாதிரி மண்டை வந்து சைடில் பெருசாக இருக்குது, ஒன்று வந்து மேலே இருக்கும், கண்ணை ஒழுங்காக மூட முடியாது, கண்ணு ரொம்ப பிதுக்கிட்டு வெளியே நிற்கும். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்தா என்ன ஆகும் இருக்கு, ஒரு மைல்டாக ஒரு ஷேப்பு கொஞ்சம் பாதிப்பாக இருந்ததுன்னா இதை வந்து நம்ம சரி ஓகே இவன் தலை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு விட்டுடலாம். பட் சில குழந்தைங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும், அவங்களுக்கு நிச்சயமாக சர்ஜரி மூலியமாக தான் சரி பண்ண முடியும். கலட்டி அந்த சின்ன போன்ஸ் எல்லாம் கூடியிருக்கலாம் தனித்தனியாக பீஸாக அந்த போன்ஸ் எல்லாத்தையும் பிரித்து அது எல்லாத்தையும் திருப்பி ஒன்றா நம்ம என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் அதை கரெக்டாக வச்சு அந்த எலும்பெல்லாம் வந்து பிளேட் மாதிரி வச்சு அதை கூடுதல் வச்சு சரி பண்ணணும். அது மட்டும் இல்லை, தலை மட்டும் இல்லை, அதே மாதிரி முகம், ஸோ கண், மூக்கு, இது எல்லாத்தையும் வந்து ஒரு பழையபடி ஒரு ஷேப் கொண்டு வந்துடலாம். ஸோ இது வந்து யோசிச்சு பார்க்கவே கொடூரமாக இருக்கு இல்லையா? இந்த ஆப்ரேஷன் கிட்டத்தட்ட 6 to 10 மணி நேரம் ஆகும். ஸோ இது வந்து ஒரு பெரிய டீம் ஒர்க். ப்ளஸ் இந்த குழந்தைங்களுக்குலாம் 1 வயசுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணணும், அதாவது 6 மாதத்துலேருந்து 1 வயசுக்குள்ள. ஸோ ரொம்ப சின்ன குழந்தைகள். ஸோ நம்ம ஆப்ரேஷன் பண்ண இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு படத்தில் காமிச்சிருக்கிறேன். ஸோ நாங்கள் டாக்டர் பாலமுரளி சார் சொன்ன மாதிரி இது ஒரு டீம் ஒர்க் தான். ஏன்னா வந்து இது மூல சம்பந்தமானது, முக சம்பந்தமானது ரெண்டுமே இருக்கும். ஏன் ரெண்டுமே கம்பைன் பண்ணுறீங்கன்னா, ஒன்று வந்து இது அந்த குழந்தை நாங்கள் லாஸ்ட் டைம் ஆப்ரேட் பண்ண குழந்தையோட ஒரு மாடல் அதே சைஸ்க்கு எப்படி அந்த ஸ்கல் இருக்குமோ அதே சைஸ். நாம் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சிடி ஸ்கேன் பண்ணி அந்த சிடி ஸ்கேனை யூஸ் பண்ணி 3D மாடலிங் பண்ணுறோம். அந்த எலும்பை பார்த்தீங்கன்னா ஃப்ராண்டல் போன்னு சொல்லுவோம், முன்னாடி இருக்கிற அந்த எலும்பை வந்து இது இங்கே இருக்கிற அந்த சூச்சர் சார் சொன்ன மாதிரி சூச்சர்லாம் ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா இதை கொஞ்சம் பிளானிங் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் முதல்ல உட்காந்து எப்படியா இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி இது முகத்தில் வேறு எங்கேயும் வராது, ஓப்பன் பண்ணி இதை கரெக்டாக ஷேப் பண்ணி இதை முன்னாடி கொண்டு வரணும். அது கரெக்டான பிளானிங் வச்சுட்டு முன்னாடி கொண்டு வந்து அதை வந்து ரிசார்வபிள், அதாவது அப்படியே வந்து அது ரிசார்வ் ஆகிடும், கம்ப்ளீட்டாக வந்து அழுகி போயிடும், அப்படியே வந்து போயிடும். அந்த மாதிரி பிளேட்டை யூஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிவிடும். அட்வான்டேஜ்னா சின்ன குழந்தைகள் பண்ணும்போது நம்ம மற்ற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ டைட்டானியமோ நம்ம ரொம்ப அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இது வந்து திருப்பி போய் ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறதும் கஷ்டமான வேலை. இப்போ எதுக்காக நம்ம இது சொல்கிறோம்னா, இது பண்ணனா இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த போனை வந்து சரியாக வளரலைன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்யூச்சரில் என்ன ஆகும் குழந்தைக்கு. சார் வந்து சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வரும், பிறவியில் வந்து ரொம்ப குறைபாடுகள் வந்தால் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. 5ஆம் கிளாஸ் நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா 5-6 வயசுலலாம் ஸ்கூலுக்கெல்லாம் வெளியே வந்துடுவாங்க, போக மாட்டாங்க. வந்து யாராவது மற்ற பசங்கள்லாம் அவங்களெல்லாம் கலெக்டாக பண்ணுவாங்க. 1 2 வந்து என்ன இஷ்யூனா, மேல் தாடை இல்லை வந்து அந்த பேஸ் ஆஃப் த ஸ்கல்னு சொல்லுவோம், அது வளராட்டி போனால் கண் குழியும் வளராது. இந்த கண் குழி வளராட்டி போனால் கண்ணு பெருங்கனமாக இருக்கும், அதுவும் ப்ராப்ளம் வரும். அப்போ கண்ணுக்கு இன்ஜுரியாக இருக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. 2 3வது மேல் தாடை கீழ்த்தாடை உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து 18 வயசு வரைக்கும் இது வளர்ந்துட்டு இருக்கும். இந்த தாடை வளரணும், தாடை கரெக்டாக வளர்ந்தா தான் நம்மளோட பல் அமைப்பு நல்லா வளரும். ஸோ இதெல்லாம் ஒரு காம்பினேஷன் தான்.